அனுமதி கொடுத்தா இவர் போறதில்லை, கொடுக்கலைன்னா கொடுக்க மாட்டான்னு சொல்றது, திமுக சரி பண்ணுதுன்னு சொல்றது. மாநில அரசுக்கு அதிகாரமே கிடையாது. நீங்க எல்லாம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நோட்டிபிகேஷன் என்னைக்கு பிரஸ் மீட் வச்சாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து அதிகாரம் முதலமைச்சருக்கு கிடையாது. ஒரு காபந்து அரசு தான். பெரம்பூருக்கு போகும்போது திமுக செஞ்ச சரின்னு சொன்னாரு. திருநெல்வேலி போய் என்ன சொன்னாரு, நல்ல வேலை திமுக அதிகாரம் இல்லை, இருந்திருந்தா என்னை திருநெல்வேலிக்கே வர விட்டுருக்க மாட்டாங்கன்னாரு. ஏதாவது ஒண்ணுதான் நிஜமா இருக்க முடியும். அன்னைக்கும் திமுக காபந்து அரசு தான், இன்னைக்கும் திமுக அரசு காபந்து அரசு தான். அப்ப அங்க இருந்த அதிகாரம் இங்க பறி போயிடுச்சா? இந்த பொய் பேச என்ன செய்யணும்னு கேட்டீங்களே, முதல்ல இந்த பொய் பேசக்கூடாது, உண்மையை பேசணும். தன்னை நம்பி ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்கணும். பொண்டாட்டி டைவர்ஸ் கேஸ் போடுவா, அந்த கேஸ் முடியலுக்கு முன்னாடி நான் இன்னொரு பொண்ணோட மேடை ஏறுவேன் அப்படின்னு தப்பான மெசேஜை காட்டக்கூடாது. நீங்க அதை ரசிக்கிறீங்களா ரசிக்கல, என்னுடைய பார்வை அதுதான். என்னுடைய பார்வையை நான் சொல்லிட்டேன். ஆமா, தப்புதான், தப்புதான். எது அபிஷியல் நியூஸ்? கல்யாணம் எது அபிஷியல் நியூஸ்? இப்ப கூட அவரோட அந்த கட்சி ஆணையத்துல போயிட்டு அவங்களோட ஒய்ஃபா வந்து சங்கீதாவை தான் போட்டு. புரியுதா? அப்ப இன்னைக்கும் மனைவியாக ஒருவர் இருக்கிற போது அந்த மனைவி எந்த பெண்ணை சுட்டி காட்டினாரோ அந்த பெண்ணோட நீங்க பொது மேடையில ஏறி உங்க உடல்மொழியை காட்டுறீங்களே, அது என்ன? கழுத்துல தொங்க விட்டுட்டு போன அவசியம் இல்லை. நான் திரிசாவோடு போகிறேன் இருக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். உலகம் என்ன புரிஞ்சுக்கிறோம், என்ன புரிஞ்சுக்கோம்? நான் சொல்றது புரியுதுங்களா? தனி மனிதனா நடிகா இருக்கிற போது 10 நடிகைகளோட போனாலும் நம்மளால அதை பத்தி கவலை கூட பண்ண மாட்டோம். இன்ஃபேக்ட் நம்ம ஜாலியா சிரிச்சு ரசிச்சு பேசுவோம். அதை கிசு கிசுவை ரசிக்கிற மாதிரி ரசிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் ஒரு தலைவன் ஸ்தானத்துக்கு வந்த பிறகு கிசு கிசுக்களுக்கு ஒரு இடம் தரக்கூடாது. குறைஞ்சபட்ச தகுதி அது. நீங்க எவ்வளவு அயோக்கியனா கூட இருங்க, திரைக்கு பின்னாடி இருங்க. பொது வெளியில இத்தனை லட்சம் பேர் பாக்குற போது, அது வெறிகொண்ட ரசிகர்கள் இளம்பெண்கள் உங்களை கவனிக்கிற போது, ஆராதிக்கிற போது நீங்க எப்படி நடந்துக்கணும்னு ஒண்ணு இருக்கு. அப்படி விஜய் நடந்துக்கள்.